அசுத்தமான சில அறிவுரைகள் வந்த வண்ணம் இருக்கின்ற பொழுது தேடலில் இருக்கின்ற அமுத தீர்த்தம் கந்த சஷ்டி தீர்த்தத்திலே அவருடைய திருமேனியில் வடியும் பொழுது விடிந்ததெல்லாம் ஒளியாக மாறியது. ஒளியாக மாறியதெல்லாம் எண்ணங்களை தீர்க்கியது. எண்ணிலடங்காத சக்தியை கொடுக்கும் எம்பெருமானுடைய கந்த சஷ்டி தீர்த்தம். இந்த தீர்த்தத்தில் இருக்கின்ற அபூர்வங்கள் அனைத்தும் கைவணங்கு பக்தபடிக்கெல்லாம் முருகப்பெருமானுடைய அருளாற்றல் கிடைக்கப்பட்டு தினமும் அவருடைய வளமரும் திருச்சொல்லாக கொடுத்து எழுந்திருக்கின்ற சக்தியை ஒளியாகவும் இன்பமாகவும் மாற்றி பல அறிவுகளை துணிவாக தந்து எளிதாக்கி கொடுப்பவரை உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எண்ணற்றவை உயர்ந்து கொண்டே இருக்கின்றன. எண்ணில் அடங்காதவை வந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு சக்தியினுடைய வடிவமாக வந்து காண்பிக்கின்ற சக்தி ஒளிவட்டமாக வந்து பிறப்பும் இறப்பும் இல்லா தமிழ் முதற் கடவுளுடைய சக்தியினுடைய வெற்றியை பார்ப்பதற்கு ஒவ்வொரு வாரம் செவ்வாய்தோறும் உங்களுக்கு அபிஷேகங்கள் செய்து அதில் கிடைக்க இருப்பதையெல்லாம் மேன்மைப்படுத்தி எவ்வொரு சிக்கலும் இல்லாமல் காக்கின்ற கந்தபெருமானுடைய அருள் நிழல் ஒளியாக வந்து திரளாக மாறியது. இந்த திரவியத்தில் இருக்கின்ற அபூர்வ சக்தி மண்டல பூஜையிலே மருதாச்சலமூர்த்தியினுடைய மண்டல பூஜையிலே எடுத்த ஒரு அருள் தீர்த்தமாகப்பட்டது. உங்களுக்கு நிறுத்தமில்லாத வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலத்தை ஏற்றி வைப்பார் எம்பெருமான் மருதமலை ஆண்டவர். கண்கலங்கி வந்தோருக்கு கவலைகளெல்லாம் மாற்றும் கந்தனுடைய சக்தி மண்டல பூஜையினுடைய அருள் தீர்த்தமும் எதற்கும் துணிவை தந்து எக்காரியத்தையும் நடத்தி கொடுப்பவர். எதற்கும் துணிவை தந்து எக்காரியத்தையும் நடத்தி வைப்பவர் வேலபெருமான். அதில் கண்கொள்ளா காட்சியாக கொண்டு காலத்துக்கு கருணை புரிகின்ற சக்கரவர்த்தியாக எழுந்த திருமகனே, எங்களுக்கெல்லாம் முதல் புள்ளியை வைத்து விட்டாய். உங்களை எல்லாம் நாங்கள் கை வணங்குகின்ற காலத்தை கொடுத்து கந்தபெருமானுடைய அருளாற்றல் சக்தி ஒரு பிடிப்பாக நின்று ஆழமாக மாறியது. அவருடைய அங்கங்களால் தெரியப்பட்டது துன்பங்களாக நீங்கியது. அவருடைய அங்கங்களாக தெரியப்பட்டது துன்பங்கள் எல்லாம் நீங்கியது. அவருடைய அங்கங்களாக தெரியப்பட்டது துன்பங்களாக நீடியது. அதில் இருக்க வைப்பதை கொடுத்து ஈர்ப்புக்குண்டான தந்திரத்தை இளநீர் அபிஷேகத்தையும் பன்னீர் அபிஷேகத்தையும் கொடுத்து பன்னீர் அபிஷேகத்தில் பாரபட்சமில்லாத ஒரு அருள் காற்றையும் திருக்காற்றையும் கொடுத்து திருநூலை எடுத்து கொடுத்து திருச்செந்தூர் செந்திலாண்டவர் பகவானுடைய ஆசீர்வாதம் பல ரூபங்களில் திருநாமங்களாக புகழ்ந்து பாட உங்களை பன்னீர் அபிஷேகத்திலே குளிர்விக்கும் பொழுது நீங்கள் எடுத்து வைக்கின்ற அனைத்துக்கும் முருகனுடைய அருள்பெற்று பல்லாண்டு சீரும் சிறப்போடு வாழ வாழ்த்தும் இந்த குளிர்ந்த பன்னீரிலே அவருடைய அருள் திறன் எல்லோருக்கும் கிடைக்கப்படுகின்ற திருநாளாக ஒவ்வொரு வாரமும் அவருக்கு ஒவ்வொரு அபிஷேகத்தில் அவர் மனம் கொண்டு குணத்தை மாற்றுகிறார். இந்த மனம் கொண்டு குணத்தை மாற்றும் பொழுது நமக்கு எதையும் கொடுத்து தக்க வைத்து காண்பிப்பார், தகுந்ததை கொடுப்பார். தக்க வைத்து காண்பிப்பார், தகுந்ததை கொடுப்பார். இவை அனைத்தையும்
உங்களுடைய கரங்களை பிடித்தோம். காரியம் ஒன்று நடக்க உங்களுடைய கரங்களை பிடித்தோம். பிடித்த கரங்கள் உயர வேண்டும் என்று உங்களுடைய அருளால் தேன் அபிஷேகத்திலே உங்களை மகிழ்விக்கும் போது அது சுவையாக மாறி எங்களுக்கெல்லாம் இமயம் போன்று வந்து காத்தருளும் உங்களுடைய அருள் பார்வை திரண்டு வந்தது, மலர்ந்து நிற்கிறது முருகா. திரண்டு வந்தது, மலர்ந்து நிற்கிறது முருகா. இதை பார்க்க கண்கொள்ளா காட்சி, எல்லா அபூர்வமும் காண்பிக்கின்ற இடைவிடாத சக்தியை காண்பிக்கும் ஈசனின் மகனே, கருணையின் அலையினால் கிடைக்கப்படுகின்ற ஒளி ஓசை உங்களுடைய அருள்ன்ற திருவருளால் பிறந்து கொண்டிருக்க, ஒவ்வொரு காட்சியும் வந்த வண்ணம் இருக்க, வானிலிருந்து தெரிகிறது பூலோகத்திற்கு நிச்சயம் காப்பேன் என்கின்ற சக்தியை கொடுத்து, எதுவானாலும் உறுதியாக ஊக்கமாக என்னை நம்பிடு காத்தருவேன் என்கின்ற வேதமாக இருக்கின்ற சித்திப்பான தேன் அமிர்தத்திலே உங்களை குளிர்வித்து அதனுடைய தொடர் காட்சியாக வந்து தங்குதடை இல்லாத காரியத்தை, கவலை இல்லாத காலத்தில் தங்குதடை இல்லாத காரியத்தை, கவலை இல்லாத காரியத்தை கைகொடுக்கும் எம்பெருமானுடைய அசைவுக்குள் இருக்கின்ற பொழுது பசு நெய்யினிலே உங்களுக்கு அபிஷேகங்கள் நடக்கும் பொழுது தீர்க்கமானது ஒன்று தருவேன், திருத்தமில்லாமல் உங்களை காப்பேன். தீர்த்தமானது ஒன்று தருவேன், தீர்க்கமானது ஒன்று தருவேன், திருத்தமில்லாமல் உங்களை காப்பேன். இது ஒவ்வொரு முறையும் நீங்கள் கொடுக்கின்ற, ஒவ்வொரு வாரமும் கொடுக்கின்ற ஆசீர்வாதம். நல்ல முயற்சிகள் அனைத்திலையும் எம்பெருமானுடைய சக்தி விளையாடும் மந்திரம் சொல்லும். இதற்கு ஈடு இணையானது ஒன்று பல பல வகைகளை துவங்கி இனியதாக கொடுத்து இன்பங்களை எல்லாம் மாற்றும் உங்களுடைய ஆசி நிழல் தொடராக வந்த வண்ணம் இருக்கட்டும், எவ்வொரு குறையும் இல்லாமல் காக்கட்டும். இதில் சுட்சமாக நிற்கின்ற சொல் பல காலங்களில் நமக்கு கற்றுத்தந்த கந்தபெருமானுடைய அருள் சக்தி. பசு நெய்யினிலே பல பார்வைகள் உண்டு. பல பார்வைக்கு இருக்கின்ற அந்த சக்தியாகப்பட்டது ஒவ்வொன்றாக ஒளியாக மாறி தந்திரமாக கொடுத்து தடைகள் எல்லாம் தகர்த்து உடைமைகள் எல்லாம் கொடுத்து உயிரோட்டத்தை எல்லாம் தந்து உங்களை வணங்குகின்ற பொழுது இந்த பசு நெய்யில் இருக்கின்ற மனம் ஒவ்வொன்றாக கிடைத்து பஞ்சாமிர்தமாக உங்களுக்கு அபிஷேகங்கள் நாங்கள் செய்யும் பொழுது அவனுடைய காட்சியோ கண்கள்லாம் காட்சி. எது தேவைப்படுகிறது? தேவைப்பட்டது என்று சொன்னால் அது தேவை உள்ளது என்று நிர்ணயிக்கப்படுகின்ற ஏடு. இந்த ஏட்டை வைத்து படிப்பதற்கு என்று பஞ்ச அமிர்தமும் ஒன்று சேர்ந்து குல விளக்கினிலே ஒளியேற்று வரும் அந்த குத்து விளக்கில் இருக்கின்ற அம்ச பொருளாக வந்து வம்சத்தை வளர்க்கக்கூடிய உமது அபிஷேகத்திலே புகழ்ந்து பாட வைக்கின்றது. தலை நிமிர தலை நிமிர காண்பிக்கிறது. ஒருவனுக்கு அசதி என்பது இருக்கும், ஆசை என்பது இருக்கும், கட்டுப்பாடு என்பது இருக்கும், கடமை என்பது இருக்கும், உணர்வு என்பது இருக்கும், தூண்டுதல் என்பது இருக்கும், பாசம் என்பது இருக்கும், நேர்மை என்பது இருக்கும். இவைகளெல்லாம் தாண்டி பக்தி என்பது இருப்பதுதான்
பஞ்சாமிர்த அபிஷேகத்திலே கண்கள்லாம் கோலா கொண்ட காட்சி. அந்த பக்தியை பரவசமாக்கவே பஞ்சாமிர்த அபிஷேகத்துடைய சுவையை நாவினிலே சுவைக்கும் பொழுது இருக்கின்ற அனைத்து வியாதிகளும் ஓடக்கூடிய, வினைகளை தீர்க்கக்கூடிய அருள் மருந்தாக கொடுத்து பழனி மலையிலே அமர்ந்த நவபாசனத்திலே அமர்ந்த பெருமானே வாழ தண்டாயுத சுவாமி, உனக்கு என்று பெரிய வரலாறை படைத்தாய். அதில் படைப்பு என்னுடைய ரகசியத்தை சொல்ல சொல்ல பல மடங்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது, தாழ்வே இல்லாமல். பல மடங்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது, தாழ்வே இல்லாமல். எதையும் எதிர்கொள்கின்ற சக்தி, எதையும் எதிர்கொள்கின்ற சக்தி. அதன் தொடராக பழங்கள், இயற்கையினுடைய அம்சத்தினுடைய பழங்களுக்கு ஈடு இணையாகாது. அதற்கு சுவையும் கூடிக்கொண்டே இருக்கும். இந்த அபிஷேகத்தினுடைய பல சுமைகளை இறக்கி வைக்கின்ற சுப்பிரமணிய கடவுளுக்கு பழங்களாலும் அபிஷேகம் செய்து பார்வைக்கு இருக்கின்ற நன்மைகளை கொடுத்து தீராத வினைகளெல்லாம் தீர்த்து வைப்பேன், ஏறுகின்ற வழிகளெல்லாம் எளிதாக்கி கொடுப்பேன், எதிலும் துணிவினையும் தந்து அவனுடைய பழமையான எதிர்காலத்தை எல்லாம் சொல்லி பல ரசமாக மாறி அதை சுவைக்கும் பொழுது அந்த பலரசத்தில் இருக்கின்ற சக்தி ஏழாகும் மயிலாகும் துள்ளி எழுந்து உனது திருமேனிக்கு பல பழங்கள் கொண்ட அபிஷேகங்கள் செய்யும் போது அதில் இருக்கின்ற எளிதானது துடித்து வரும் புதுமையானது இருக்கின்ற பால் அபிஷேகத்திலே உங்களை நாங்கள் குளிர்விக்கும் பொழுது ஒரு வரியில் சொல்ல முடியாது, ஒரு பக்கத்தில் எழுதவிட முடியாது, ஒரு புத்தகத்தை எழுத முடியாது. ஆனால் புராணத்தையே சொல்லும் இருவரியில் சொல்லக்கூடிய வார்த்தைகளாக பால் அபிஷேகத்திலே உங்களை நாங்கள் குளிர்விக்கும் பொழுது தென்றலாக வந்து மணக்கும் உங்களுடைய ஆசி மணந்தது வளரும் என்கின்ற துதி சக்தி என்றும் குறையாத அளவு சக்தி திறவுகளாக நின்று அருள்களுக்கு பால அபிஷேகத்திலே உங்களை நாங்கள் வந்து கைகூப்பி வணங்கும் பொழுது மனதார பூஜித்த பக்தர்களுக்கு அடித்தளத்திலிருந்து கிடைக்கின்ற அபூர்வத்தை பால் அபிஷேகத்திலே கண்டு மகிழ்ந்து உணர்ந்து உணர்விக்கப்படுகின்ற அம்சம் மகிழ்விக்க வருகிறது. மகிழ்விக்க வரும் பொழுது நமது மனதை யதார்த்தமாக தொடுகிறது. யதார்த்தமாக தொடும் பொழுது நாம் எதற்கு இணங்க வேண்டும், எதையும் மறுப்பு இல்லாமல் பெற வேண்டும். எதற்கும் இணங்க வேண்டும், மறுப்பு இல்லாமல் பெற வேண்டும். இணங்க வேண்டும் என்பது மனது சொல்ல வேண்டும். எதையும் மறுப்பில்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணம் தூண்டிவிட வேண்டும். இந்த பாலாபிஷேகத்தினுடைய துதிகள் எத்தனையோ நமக்கு அருளித்துக் கொண்டிருக்கிறார் எம்பெருமான் முருகக்கிடம். குடங்குடங்களாக கொண்டு அவரிடத்தில் பின்னாளில் வருவதை சொல்வதுதான் பால் அபிஷேகத்துடைய வேதம். இந்த வேதத்திற்கு புராணங்கள் எத்தனையோ இருக்கின்றன. அதை தெளிவோடு பார்த்து புத்துணர்ச்சியோடு வணங்கி உகந்ததை தருவாய் உன்னிடத்தில் என்ற கையேந்தி உண்மைக்கு இருக்கின்ற பக்தியை உணர வைக்கின்றது பால் அபிஷேகத்தினுடைய பொக்கிஷம். இளநீர் அபிஷேகம். இந்த இளநீர் அபிஷேகத்திலே உங்களுடைய ஆசிகள் அனைத்தும் துவங்கி குளிர்ந்த
இளநீரினிலே குழந்தை போன்று புன்னுருவல் புரிந்து இந்த குழந்தைக்கு ஆவனா என்று சொல்லிக் கொடுப்பது போன்று நீங்கள் ஒவ்வொரு அருள்காட்சியாக கொடுக்கும் பிரியனே, அபிஷேக பிரியனே, காவடி பிரியனே, கந்தவேல் குமாரரே, இந்த இளநீர் அபிஷேகத்திலே மணக்கும் சக்தியாகவும் வெற்றி வீரியமும் பிறக்கும் திரையை ஒழித்து அந்த திரையில் இருக்கின்ற சக்தியை, திரையை ஒழித்துன மனத்திரையை ஒழித்து திரையில் இருக்கின்ற சக்தியை கொடுத்து எழுந்தரித்து வருவார். இந்த குளிர்ந்த இளநீரிலே எழுந்தரித்து வரும்பொழுது நமது இயக்கமெல்லாம் என்னவென்று அவருக்கு நன்கு அறிவார். இந்த செந்தில் குமாரனுடைய ஏட்டிலே ஒரு குறிப்பு ஒன்று உள்ளது. இந்த குறிப்பை தாராளமாக எடுத்து தங்குதடை இல்லாமல் காண்பித்து வழிகளெல்லாம் சிறக்க வைத்து ஒளிகளெல்லாம் புகுத்தி இந்த ஒளிகளுக்கு இருக்கின்ற மாயத்தை மந்திரத்தையும் பல பழங்களாலும் பல அபிஷேகங்களாலும் கண்டு மகிழ்ந்து உமக்கு என்று அழகு சேர்த்து அந்த ஒளியை பார்க்கும் பொழுது அந்த ஒளியை பார்த்து வணங்கும் பொழுது பிணியை பறக்கடிப்பார், வேரோடு எடுப்பார் பிணியை வேலன், வேரோடு எடுப்பார் பிணியை வேலன், எதற்கும் துணிவை தருவார் தும்பிக்கையின் தம்பி. ஒரு வசதி வாய்ப்புகள் வரும்பொழுது இசைப்புக்கு பல மாற்றங்கள், இன்பத்திற்கு சில காலங்கள், துன்பத்திற்கு சில வருடங்கள், துயரத்திற்கு சில வருடங்கள். துன்பமும் துயரமும் கவலையும் எல்லாம் ஒவ்வொரு படியாக நிற்கிறது. இந்த படியை எப்படியெல்லாம் அவர் பார்ப்பார், நம்மை எப்படியெல்லாம் அதிலிருந்து காப்பாற்றுவார். துன்பம், துயரம், கவலை, இந்த மூன்றையும் எடுத்து உரைக்கவே துள்ளி விளையாடும் மயிலாக வந்து அதில் அருள்வளிக்கின்ற காட்சியாக உலகை ஒரு நொடியில் சுற்றி, அந்த ஒரு நொடியில் சுற்றும் பகவான் எதற்கும் ஒரு பரிசீலனை இல்லாத ஒரு அருள்வளிப்பார். பரிசீலனே கிடையாது. துன்பம், கவலை, துயரம், இந்த பரிசீலனை இல்லாத கவலையை கந்தன் 3 படிகளாக அமைத்து நீ எடுத்த தர்ம காரியத்தை முதலில் பார்ப்பார், அதில் நீக்குவார் துன்பத்தை. அடுத்து நீ எடுத்த உண்மையாக இருக்கின்ற வழியை காண்பிக்கின்ற வழியாக நிற்பார் துயரத்தை எடுக்க. அடுத்து கவலை என்பது முற்றிலும் மாற வேண்டும் என்று சொன்னால் அனுதினமும் அவரை நினைக்க வேண்டும், ஆரம்பமும் அவரே முடிவும் அவரே என்று நினைத்தால் கவலை என்பது எவ்வகையிலும் சிக்காது என்பது உண்மை பொருள். அந்த உண்மை பொருளை உணர வைப்பதுதான் அவருடைய 3 பிடியிலிருந்து நம்மை காப்பாற்றுகின்ற சக்தி. சக்தி என்ற 3 எழுத்தில் இருக்கின்ற ஒளியாக திரண்டு வந்து அந்த ஒளி அருள் வேதமாக நின்று காண்பிக்கின்ற பொழுது துயரமும் துன்பமும் கவலையும் விட்டு ஓடுகிறது, மறைந்தே செல்கிறது. அவனுக்கு வேடம் கிடையாது, அவன் எந்த வேடத்தையும் வர முடியாது. அவனை நாம் அடையாளம் காண்பிக்க முடியும். அது எப்படி காண்பிக்க முடியும் என்று சொன்னால் நமது வாழ்க்கையில் எடுக்கின்ற அனைத்து முடிவுகளுக்கும் முருகனே காரணம். அனைத்து
அனைத்துக்கும் அனைத்துமாக இருப்பவரே அவரே. எச்சொல்லிலும் துணிவை தந்து நம்மை எல்லாம் காக்கும் கந்த பெருமானுடைய சக்தி ஒளியேற்றமாக வந்து விழித்து இருக்கிறது. அது கிடைக்கின்ற வண்ணம் கொட்டி முழங்குகின்ற மங்களகரமான ஒவ்வொரு வாத்தியங்களிலும் அவருடைய காப்பாக கொண்டு இருக்கின்ற சந்தன அபிஷேகத்திலே நம்மளை எல்லாம் மகிழ்விக்கும் பொழுது மங்களகரமாக செல், எதிர்காலம் மங்களமாக இருக்கும். மங்களகரமாக செல், எதிர்காலம் மங்களமாக இருக்கும். எவ்வொரு பிணியாக இருந்தாலும் எடுத்திடுவேன் என்று துணிச்சலை